ஆலைகள் மற்றும் காகித உற்பத்தியாளர்கள் இந்திய கூட்டமைப்பின் சார்பாகவும் சவுத் இந்தியா எனப்படும் தென்னிந்திய கூட்டமைப்பின் சார்பாகவும் இன்று கூறப்படும் செய்தி என்னவென்றால், வரும் காலங்களில் நிர்ணயிக்கப்படும் தொழிற்சாலைகளின் அளவு உற்பத்தியின் அளவும் பெருக்கப்பட்ட காரணத்தினாலே வருகின்ற காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்புகளில் ஏதேனும் சலுகைகள் இருப்பின் அவை உற்பத்தி திறனுக்கும் மேம்போக்கு திறனுக்கும் வளர்ச்சியான இந்தியாவிற்கும் உறுதியான செயல்பாட்டிற்கும் ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் என்றும், இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கட்டமைப்பின் மூலம் 3 நாட்களுக்கு 5, 6, 7 ஆகிய 3 தேதிகளில் வர்த்தக மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து கருத்தரங்களிலுமே நிர்வாகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டுகளையும் சீர்படுத்தும் முறையிலும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் முறையிலும் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் உள்ள அனைத்து இந்தியன் அக்ரோ, சவுத் இந்தியா மற்றும் தமிழ்நாடு அனைத்து பேப்பர் உற்பத்தியாளர்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகளின் மூலம் சலுகைகள் வரியின் மூலம் செலுத்தப்படுமேயானால், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியின் மூலம் செலுத்தப்படுமேயானால் மேன்மேலும் காகிதம் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று வளமையான இந்தியாவை உருவாக்குவோம். வரி சொல்லுங்க. முழுமையான வரியை இதுக்கு எடுக்கலாங்க. சுங்க கட்டண வரி அப்படின்றது உங்களுக்கு உருவாக்கப்படுது. இது ஒவ்வொரு முறையும் எடுக்கப்படுறதுல இதனை முழுமதியமாகவே நீக்கலாம். ஏன்னா கழிவுகளிலிருந்து காகிதம் உற்பத்தி செய்யும் முறை என்விரான்மெண்டல் ஃப்ரீ. இதனால் மாசு இல்லாத இந்தியாவை உருவாக்கலாம். எந்த விதமான அசுத்தங்களும் இல்லாத இந்தியாவை உருவாக்கலாம். 2.5%. ஒரே ஒரு விஷயந்தாங்க, எந்த ஒரு பேப்பரோ மற்றதோ தயார் பண்ணணும் போது இது கண்டினியூ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. தொடர் ஓட்டத்தில் ஓட முடியுதா? கொரோனான்ற காலத்தில் ஒரு 6 மாதமோ 7 மாதமோ மூடப்பட்டிருக்கு. 20-21 வருடங்களில் மீண்டும் இதை உற்பத்தி செய்யணுன்ற நோக்கத்தில் மீண்டும் அந்த தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கப்படுது. அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யும் போது முன்னால் ஏற்பட்ட அழிவுகளும் மற்றும் அதனால் ஏற்பட்ட நட்டங்களும் பொருட்படுத்தும் வகையிலும் மீண்டும் வரும் காலங்களில் சிறப்பாக செயல்படும் வகையிலும் அதற்குண்டான வரிகளை அகற்றி மத்திய அரசின் பட்ஜெட்டின் மூலமும் மாநில அரசுகளின் மற்ற வரிகளின் மூலமும் அகற்றப்படும் பொழுது மேன்மையை நோக்கி வளரும் என்பது மொத்த கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டிலிருந்து காகிதங்கள் உருவாக்கப்பட்டு 34% வெளிநாட்டிலிருந்து காகிதங்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. இவை அனைத்தும் வரிகள் இல்லாமல் இந்தியாவிற்குள் நுழைகின்றன. அப்பொழுது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் காகிதங்களுக்கு உண்டான டிமாண்ட் என்பது குறைக்கப்பட்டு அதற்கு உண்டான பிரச்சனைகளை டாக்ஸ் மூலம் ஃபேஸ் பண்ணப்படுகிறது. இரும்பு வெளிநாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் இரும்புகளுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி என்று இந்தியாவில் இது அரசாங்கத்தால் தெரிவிக்கப்படும் வரிகள் போல இந்த காகிதத்திலையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் காகிதங்கள் அனைத்திற்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டி என்பதன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டால் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் தரமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கும் நாம் அனுப்பலாம். இங்கு உள்ள உபயோகங்களுக்கும் தேவையான பொருட்டு செய்ய முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப கம்மி தான். இந்தியாவிலிருந்து இன்று 5% குறைவாகவே ஏற்றுமதி ஆகின்றது. இறக்குமதியை குறைக்கும் பட்சத்தில் ஏற்றுமதியை நாம் அதிகப்படுத்தலாம். அந்த அளவிற்கு உற்பத்தி திறன் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய காகித ஆலைகள் கூட்டமைப்பின் சார்பாக அதன் செயலாளராக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.